அவங்க வாரிசுக்கு வரணும்பாங்க. சார் சினிமாவில் மாத்திரம் ஏன் நீங்கள் வந்து வாரிசு வேண்டான்னு எஸ்பிபி சாரும் பயந்துருக்காரு, நீங்களும் பயப்படுறீங்களே? ஏன் சினிமா வந்து அவ்வளவு ரிஸ்கான தொழிலா? புரியல எனக்கு. வாரிசு சினிமாவில் வர்றதுக்கு எஸ்பிபி சாரும் ரொம்ப யோசிங்கன்னு சொன்னாங்க, நீங்களும் வந்து பையனை உடனே இது பண்ணல. ஏன் சினிமாவுக்கு கொண்டு வரதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? சினிமா ரிஸ்கான தொழிலா? அது உண்மையாக சொல்ல முடியும், ஒரு சென்டிமெண்ட்டாக நினைக்கிறேன் நான். கேவி மகாதேவன் சார்லேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் எல்லாரும் ஃபேமிலியில் எல்லாருமே தயாரிப்பாளராக இருந்தாங்க. பெரிய சக்ஸஸ்ன்றது அவங்க பார்க்கல, அது என்னமோ தெரியல. பட் அது மாறி ஏதாவது நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் என் மூலமாக. சார் இது வந்து ஒரு பாட்டுக்கு 10,000 20,000 அந்த காலத்தில் 2,000 வாங்கிட்டு நம்ம உசுறு கொடுத்து பாடிட்டு சம்பாதிச்ச காசு டக்குன்னு எடுத்து ஒரு 4,000 4 கோடி 5 கோடி எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நான் நிறைய பேர் கேட்பாங்க, ஃபாரினர்ஸு, சார் நீங்கள் ஒரு படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நான் காசு வைக்கிறேன்னு. அது போச்சுன்னா நட்பே போயிடும். அது தேவையில்லாத விஷயம் எனக்கு. நான் என்னுடைய பாட்டு எனக்கு இருக்கிற சக்திக்கு எங்கே போகணுமோ அது வரைக்கும் போகிறது தான். சின்ன வயசுலேருந்து பழகிட்டேன் நான் பெரியவங்களெல்லாம் பார்த்து. இது வந்து பெரிய மார்க்கெட் சார். இது வந்து யாருக்கு என்னென்ன அமைஞ்சிருக்குமோ அது நோக்கி போகிறவங்க போகிறாங்க. என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது தெரிஞ்சு நான் போயிட்டுருக்கேன்.